ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, என் செல்ல குழந்தைகளே, முருகன் மீது சத்தியம் என் செல்லமே, இன்னும் 20 நிமிடத்தில் நல்லதொரு திடீர் மாற்றம் வரும் காரணத்தோடு மட்டுமே இந்த முருகப்பெருமான் கண்ணில் பட்டுள்ளேன். நான் சொல்வதை கேட்டுவிடு, நிச்சயமாக நடக்கும், பலிக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது. நான் சொல்வது அப்படித்தானே? அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே தான் அந்த பள்ளம். அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் இடம்தான் அந்த பள்ளம். அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டிவிட்டால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். நாம் செல்லமே, வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது. என் கருவில் நீ பத்திரமாக உள்ளாய். உன் குடும்பத்தையும் என் கருவறையில் சுமக்கின்றேன் என் செல்லமே. அதனால் நீ யாரை பார்த்தும் பயப்பட தேவையே இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வெளியில் தெரியாமல் சிரித்த முகத்துடன் தெரிகிறாய் நீ. மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துடிக்கின்றாய். அது மட்டுமின்றி உன்னை கேவலப்படுத்தியவர்களின் முன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுகின்றாய். அதுதான் எனக்கு பெருமை என் செல்லமே. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் நினைத்து பார்த்தாலே எனக்கே மூச்சு முட்டுகின்றது. இன்று மட்டுமல்ல, இனி என்றுமே என் செல்ல குழந்தையை கண் இமை போல் இந்த முருகப்பெருமான் ஒரு நொடி கூட இனி உன்னை விட்டு பிரியாமல் பாதுகாப்பேன். இது இந்த முருகப்பெருமான் மீது கொடுக்கும் உனக்கு நம்பிக்கை, சத்திய வாக்கு. உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை என் செல்ல பிள்ளை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த முருகப்பெருமான் நான் உன்னை காக்க வைக்கின்றேன் என்று மட்டும் நினைக்காதே. அதை மட்டும் மனதில் வைக்காதே என் செல்லமே. ஏனென்றால் காத்திருப்பதின் பலனை அறியும் போது நீயே கண்கலங்குவாய். அதற்கான காலத்தை அடைய நீ இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறாய். அதே சமயத்தில் உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் பிரார்த்தனையை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தருவேன். வேல் விடுத்து உன்னை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. கலங்க வேண்டாம். அதே சமயத்தில் நீ இன்று உணர்ந்திருப்பாய் என்று தான் நினைக்கின்றேன். நேற்று உனக்காக ஒரு நன்மையை செய்து வைத்திருந்தேன். மேலும் இன்று உன் முக்கியமான ஒரு சுமையை குறைத்து தந்துள்ளேன். இந்த முருகப்பெருமான் நான் உன்னுடன் பேசுவதில்லை என்றாய். அந்த நேரமே உன் கண்முன்னே வார்த்தை வடிவில் வந்தேன். என் செல்ல பிள்ளையே, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகியதில்லை. வேலுண்டு வினையில்லை முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிக்கும் என் செல்ல பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் சொல் பார்க்கலாம். நிச்சயமாக உனக்கான பலனை நீ நிச்சயமாக அனுபவிப்பாய் என் செல்லமே. இந்த முருகப்பெருமானை நம்பிக்கை என்னும் அச்சாணியாக உன் மனதில் நிறுத்தி வைத்திருக்கிறாய். ஆம் செல்லமே, நீ பொறுமையாக வாழ்ந்து வர வேண்டும். உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் கண்டிப்பாக சேர்த்து விடுவேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்ட நீ என் முழு நம்பிக்கையை உன் பாரம் மட்டுமல்ல, உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொண்டு உனக்கானதை நல்லதை செய்வேன் என் செல்லமே. கவலைப்படாதே. இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான். ஆம் செல்லமே, இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம். உன்னை நம்பு. முதலில் உன்னை நீ நம்பு. உன் உழைப்பை நம்பு. உன் முயற்சியை நம்பு. நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நான் உன்னை வழி நடத்தி காட்டுவேன். அதே சமயத்தில் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் உன்னுடைய குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாய் இருக்க வேண்டும்.
எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என் செல்லமே. தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம், இருந்தாலும் வெற்றி பெற ஒரே ஒரு வழி உழைப்பு மட்டும்தான் என் செல்லமே. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீ உன் இலக்கை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. வெற்றிக்கும் தோல்விக்கும் 6 வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. ஆகவே விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்லமே. சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் ஆயுதம், கோபம் அல்ல. உன்னை யாராவது தூக்கி எறிந்தால் விழுந்த இடத்தில் மரமாகி விரிந்து நில். எரிந்தவன் அண்ணாந்து பார்க்கட்டும் உன்னை யாராவது தூக்கி எறிகிறார் என்றால் அதற்கு வருத்தப்படாதே. இந்த முருகப்பெருமான் உன்னை மேலே தூக்கிவிட விரும்புகிறான் என்று முதலில் நம்பு. நீ செய்யும் தொழிலை மன நிறைவோடும் மகிழ்ச்சியாக செய்தாலே போதும். வெற்றி உன் கையில் என் செல்லமே. அதே போலத்தான் இலக்குகளை நிர்ணயித்தல். உன்னால் பார்க்க முடியாததை பார்ப்பதற்கான முதல் படி. பெரிதாக அடிபடாதவர்களால் பெரிய வெற்றிகளை காண முடியாது. உன்னை பற்றி முதலில் உயர்வாக நினைக்க கற்றுக்கொள். உன்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உன்னை பற்றி நீ உயர்வாக நினைக்க வேண்டும். அது உன்னை நீ நினைத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும். புரிகிறதா? போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். போலியான உறவுகள் நஞ்சுக்கு சமம். புரிந்து கொண்டு கழன்று விடு, உன் வெற்றி நிச்சயிக்கப்படும். ஆம் செல்லமே, உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று வருந்தாதே. உனக்கு தெரிந்தது கூட பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதே போலத்தான் போராடித்தான் பெண் தாயாகிறாள். புழு பட்டாம்பூச்சி ஆகிறது, விதை மரமாகிறது. ஆகவே உனது வாழ்க்கையில் நீயும் வாழ்க்கையோடு போராடு. வரலாறு படைப்பாய். பொறுமை, திறமை, அச்சமின்மை இம்மூன்றையும் வளர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, நீ முயற்சித்தால்தான் உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடி மாற்றியமைக்க முடியும். நல்லது, மிக நல்லது, ஆகச் சிறந்தது. இந்த வேறுபாடுகளை அப்படியே விட்டுவிட வேண்டாம் என் செல்லதே. நல்லதை மிக நல்லதாக்கும் வரை நீ நல்லதை செய்து கொண்டே இரு. அப்பொழுது உனக்கான வெற்றி உன்வசப்படும் என் செல்லமே. ஆகவே நான் சொன்னதை கேட்ட 20 நிமிடத்தில் உனக்கான திடீர் மாற்றம் வரும் என் செல்லமே. நிச்சயமாக வரும். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.